பிரைஸ் லார்ட். உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேத பகுதி இந்த உலகத்தார் எல்லாராலும் கொண்டாடப்படுகிற ஒரு நாளான குருத்தோலை நாளை குறித்து இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். காஸ்பிள்ஸ்லேயுமே நம்ம பார்க்குறோம். அதில் முக்கியமாக நாம் இன்னைக்கு மத்தேயு அதிகாரத்தில் எப்படி இந்த குருத்தோலை நாளை கொண்டாடுறாங்க, அதில் நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். குருத்தோலை நாள் மோஸ்ட்லி எதுக்காக கொண்டாடப்பட்டது? ஏசப்பாவை ஏன் எல்லாரும் உயர்த்தி யோசனா என்று சொன்னாங்கன்னா, அவங்க எல்லாரும் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அப்போ இயேசுவானவர் கழுதை குட்டியின் மேலே வந்தது அவரை ராஜாவா நினைத்து அவர் நம்மளை சமாதான பிரபுவாக இந்த ரோம அரசர்களிடமிருந்து நம்மளை மீட்க வந்திருக்கிறார் என்று எண்ணி அவங்க தேவனை துதித்து பாடின ஒரு சமயம் தான் இது. ஸோ அப்படி இருக்கிற அந்த காலத்து கட்டுகள் மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் நம்ம நிறைய விதமான போராட்டங்கள் கட்டுகள் மத்தியில நம்ம இருக்கோம். இதுல நம்மளை விடுதலை ஆக்கிறதுக்கு தேவனால மட்டும்தான் முடியும். அப்படி இருக்கும்போது இந்த அதிகாரத்தின் மூலியமா, இந்த மத்தேயு 21 அதிகாரத்தின் மூலியமா தேவன் எப்படி நம்ம வாழ்க்கையில் இடைப்படுகிறார், நம்மளோட என்ன பேசுறார் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதலாவதாக இந்த குருத்தோலை பாம் சண்டே அப்படின்னு சொல்லுகிற இந்த குருத்து ஞாயிறுல நம்ம முதலாவது கற்றுக்கொள்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இதை எப்படி கொண்டாடுறாங்கன்னா ஒரு துதியின் நாளாக கொண்டாடுகிறாங்க. இதை நம்ம எங்க பார்க்கிறோம்னா மத்தேயு 21:9 வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். சோ நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம இந்த குருத்தோலை மாறி விடுதலையான ஒரு நாளை நம்ம கொண்டாடணும்னா நம்ம முதல்ல துதியின் நாளாக நம்ம ஒவ்வொரு நாளும் மாறணும். ஸோ டே ஆஃப் பிரைஸ் ஷுட் பி தேர் இன் ஆர் லைஃப். ஒவ்வொரு நாளும் நம்ம இது துதிக்கிற ஒரு மகளாக நம்ம இருக்கணும். அடுத்து ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம் டே ஆஃப் பியூரிஃபைங் ourselves. இந்த குருத்தோலை நாள் அன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, இயேசுவானவர் எல்லாரும் பவனி சென்ற பிறகு அவர் தேவாலயத்துக்கு போறாரு. தேவாலயத்தில் போகிற போது 12வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளை புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் கோவில் ஆக்கினீர்கள் என்றார். சோ இதுல நம்ம பார்க்கிறோம், இயேசுவா தேவாலயத்துக்கு நேரா செல்கிறார். அந்த ஓசனா பவனி முடிச்ச பிறகு தேவாலயத்துக்கு நேரா செல்கிறாரு. அந்த தேவாலயத்துல எல்லாரும் விற்கிறவங்க கொள்கிறவங்க எல்லாம் பார்த்து என்ன பண்றாரு, என் வீடை நீங்க என்ன பண்றீங்க, கல்லர் கோவையெல்லாம் மாத்துறீங்க, அதை நீங்க அசுத்தப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் புரட்டி போட்டு நீங்க என்னுடைய வீடு இப்படி ஆக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. இந்த புதிய ஏற்பாடு காலத்துல நாமளே தேவனுடைய ஆலயமா இருக்கிறதுனால நம்மளுடைய ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்குது, நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு, கசப்பு நிறைந்ததா இருக்குதா, இல்ல வஞ்சகம் நிறைந்ததா இருக்குதா, இல்ல மன்னிக்க முடியாம ஒரு கல் போன்ற ஒரு மனதா இருக்கிறதா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். சோ இதுல நம்ம கத்துக்கிறது ஏசப்பா எப்படி அந்த ஆலயத்துல தேவாலயத்துல பிரவேசித்து அதை எல்லாத்தையும் சரிப்படுத்தினாரோ, அதை கிளீன் பண்ணாரோ, அதை பரிசுத்தப்படுத்தினாரோ, அதே மாதிரி நம்முடைய லைஃபையும் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும். பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும் போது தேவன் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். மூன்றாவது நம்ம பார்க்கிற போது ஆலயத்திலிருந்து வெளியில வந்தோன்னு குருடர்கள் சப்பானியர்கள் 14வது வசனம் நம்ம பார்க்கிறோம். குருடர்கள் சப்பானியர்களும் தேவாலயத்திலே அவரிடத்தில் வந்தார்கள், அவர்களை என்ன பண்றாரு, தேவன் சுஸ்தமாக்கினார். சோ நம்ம முதல் 2 விஷயம் நம்ம பண்ணும்போது, அதாவது தேவனை துதிக்கிறவங்களா இருக்கணும், அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்துறவங்களா இருந்தோம்னா தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரா இருக்கிறார். சோ இந்த குருத்து நாளை நம்ம கத்துக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த குருத்து நாள் அப்படின்ற கொண்டாட்டத்தின் மூலியமாக வசந்த மூலியம் நான் கத்துக்கிற 3 விஷயங்கள் என்னன்னா, இது ஒரு டே ஆஃப் பிரைஸா இருக்கு, துதிக்கிற ஒரு நாளாக இருக்கிறது, நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு நாளாக இருக்கிறது, பரிசுத்தப்படுத்துறது மட்டும் இல்லாம நம்ம வெற்றி சிறக்கிற ஒரு நாளாக, கிறிஸ்துவுக்குள்ள விடுதலையான ஒரு நாளாக நம்மளை கொண்டாட முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. சோ நம்ம லைஃப் நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு, ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனை துதிக்கிறோமா, ஒவ்வொரு நாளும் நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறோமா, இல்ல நம்ம எப்பவுமே இந்த சுகத்தை நோக்கியோ இல்ல ஆரோக்கியத்தை
நோக்கியோ இல்லாட்டி செல்வாக்கு நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை நானும் துதிக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கணும். என்னாலும் பரிசுத்தமாக்கி கொள்கிற, அதாவது வசனம் சொல்லுகிறது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. சோ அதை யோசித்து பாருங்க. அதனால இந்த குருத்து நாளில முன்னிட்டு நம்ம வசனம் சொல்லுகிறபடி குருத்து நாள் மாதிரி நம்ம வெற்றி சிறகுற ஒரு நாளாக நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து தேவன் விடுதலை கொடுக்கணும்னா நம்ம எல்லா நாளும் ஜெபிக்கிறவராகவும் துதிக்கிறவர்களாக இருக்கணும். அதே நேரம் நம்மளை பரிசுத்தப்படுத்துறவர்களாக இருக்கணும். அப்படி பரிசுத்தப்படுத்துவர்களாக இருக்கும் போது தேவன் நம்மளுக்கு வெற்றி சிறக்க வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாளை கொட்டக்காமக்கு நன்றி செலுகிறோம். அப்பா, இந்த வேளையில் ஆண்டவர் வேதத்தை தியானிக்க கிருபை பாராட்டிங்க. நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்தப்படுத்த, ஒவ்வொரு நாளும் உண்மை துதிக்க, உண்மையில இன்னும் வளர எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கரத்துல தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். மீட்பரட்சமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.